ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இல்லத்தரசிகளுக்கான சமையல் குறிப்பு தான் பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடையிலேருந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவோம். வாழைப்பழம், மத்த பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். சேர்த்து ஒரு கவர்ல தான் வாங்கிட்டு வருவோம். நம்ம அப்படி வாங்கிட்டு வந்த பிறகு வீட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழைப்பழத்த மட்டும் எடுத்து தனியா வச்சிரணும். ஏன் அப்படின்னா, வாழைப்பழத்தில வந்து ஒரு வாயு வந்து வெளிய வருமாம். அந்த வாயு வந்து மத்த பழங்கள்ல வந்து இதாகி, அந்த பழம் வந்து சீக்கிரம் வந்து பழுத்து வேஸ்ட் ஆகறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால வாழைப்பழத்த வந்து எடுத்து தனியா வச்சுருங்க. 2வது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து லெமன் இருக்குல்ல, லெமன் வந்து கொஞ்ச நாள் ஆனோனே அது வந்து கொஞ்சம் வெட்டி புளியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து ஈஸியா இருக்கு நம்ம என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த புளியறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெதுவெதுப்பான அந்த தண்ணீர்ல வந்து லெமன வந்து போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அத பார்த்தீங்கன்னா, புதுசு மாரியே ஆயிரும். அப்புறம் புளியறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா வரும். இது வந்து 2வது டிப்பு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 3வது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து முட்டை ஆம்லேட் அதெல்லாம் போடுவோம். முட்டை ஆம்லேட் போடும்போது, நம்ம அந்த முட்டைய வந்து கலக்குவோம்ல, கலக்கும்போது அதில வந்து கொஞ்சம் போல பாலு இல்ல அப்படின்னா, கொஞ்சோண்டு சோள மாவு இருக்குல்ல, அத வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் போடணும். இது இல்லைன்னா அது. அத போட்டுட்டு நல்லா அடிங்க. நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆம்லேட் போட்டீங்க அப்படின்னா, நல்லா ஆம்லேட் வந்து நல்லா பெருசாவும் வரும். நல்லா மிருதுவாவும், சாஃப்ட்டாவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப்பு வந்து என்ன அப்படின்னா 3வது நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். கொத்தமல்லி, புதினாலாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வாடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடையில வந்து ஒரு அலுமினிய பாயில்ன்னு சொல்லிட்டு ஒரு கவர் விக்கும். அது என்ன கவர் அப்படின்னா, நம்ம எதாவது சிக்கன் அதெல்லாம் நம்ம வந்து கிரில் அதெல்லாம் கடையில வாங்கணும்னா ஒரு பாயில் அலுமினிய பாயில்ன்னு சொல்லிட்டு ஒரு தாள் வந்து நல்லா லேசான தாள் மாரி இருக்கும். அத சுத்தி தான் குடுப்பாங்க. அந்த தாளு தாங்க அது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் அந்த தாளு. அந்த தாள வச்சு நம்ம அந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து சுத்தி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வந்து வச்சோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அது வாடவே வாடாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப்பு வந்து என்ன அப்படின்னா 5வது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து உப்பு வந்து நம்ம எடுக்க எடுக்க ஈரம் பட பட அந்த உப்பு ஃபுல்லாம் கட்டியா மாறிரும். அப்ப அந்த கட்டிலாம் அந்த ஈரம்லாம் போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு அரிசி போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க. கொஞ்சோண்டு அரிசி எடுத்து அதில போட்டீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த மாரி உப்பு வந்து நல்லா பொல பொலன்னு நல்லா தூள் மாரி நல்லா இதா ஆயிருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 6வது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆ காய்ஞ்ச மொளகா இருக்குல்ல, காஞ்ச மொளகா வந்து நம்ம வந்து வறுப்போம்ல, வறுக்கும்போது ஒரு நெடி மாரி வாடை வந்து மூக்குல வந்து நமக்கு வந்து புகைச்சல் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த நெடி வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மொளகா வந்து தனி மொளகா அந்த காஞ்ச மொளகா இருக்குல்ல, வறுக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு வறுத்தீங்க அப்படின்னா, அது நமக்கு வந்து அந்த நெடி வாடை வந்து வராம இருக்குங்க. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து அ எப்படி இருக்கு? டிப்ஸ்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்புட்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான். ஓகே, பாய்.